அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஆமென். இங்கே இருதயத்தை திறந்த ஒரு நபரை நாம் தியானிக்க போகிறோம். இருதயம் திறக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும், அடுக்கடுக்காக ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இந்த நபரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். 13 முதல் இந்த 15 வசனம் வரந்தான் இந்த நபரை குறித்து சொல்லப்படுகிறது. வேதத்தில் இவளை குறித்து வேறு எங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் மறைமுகமாக இவள் செய்த கிரியைகளை குறித்து நம்ம ஒரு சில வசனங்களை மாற்ற நம்ம தியானிக்க போகிறோம். கவனிங்க, இந்த நபர் யார் அப்படின்னா, இவருடைய ஊர் பேர் என்ன, இவருடைய குணம் என்ன, தொழில் என்ன, குடும்பம் என்ன, அடுக்கடுக்காக தியானிக்கும் போது ஸ்தோத்திரம் மிகுந்த நமது வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு நீங்கள் வந்தது நல்லது என்று சொல்லத்தக்க விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சபை அப்படி ஆசீர்வதிப்பாராக. இவள் யார், இவளுடைய ஊர் பெயர் என்ன, வாசிக்க கேட்போம். அதே வசனத்துல, அப்பொழுது தியத்தீரா ஊராளும் தியத்தீரா ஊராள் இரத்தாம்பரம் விற்கிறவளும் இரத்தாம்பரம் இருக்கிறவள் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ. கவனிங்க, 3 காரியங்கள் இவளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தியத்திரா ஊராள், இரத்தாம்பரம் இருக்கிறவள். She was a successful businessman. ஒரு ஸ்திரீ பிஸ்னஸ் பண்ணலாமா? பண்ணலாம். இங்கே போட்டிருக்கு பாரு. இவளை குறித்து மிக அழகாக அடுக்கடுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல ஸ்தோத்திரம், விலையேற பெற்ற ஒரு காரியத்தை இவள் விற்று வந்தாள். ஆக நல்ல மதிப்பை உடையவள், நன்மதிப்பை பெற்றவள். கவனிங்க, சிறந்த ஒரு பயணி, டிராவலர். இவளுடைய ஊர் எங்கே இருக்குது? தியத்திரா. ஆனால் 12ஆம் வசனம், இப்போ நம்ம எங்கே நடக்கிற சம்பவத்தை தியானிக்கிறோம் அப்படின்னா, 12ஆம் வசனத்தில் என்ன பட்டணம் போட்டிருக்கு? பிலிப்பு பட்டணம். இந்த பிலிப்பு பட்டணத்துக்கும் இந்த தியத்திரா பட்டணத்திற்கும் ஒரே டிராவல் தான். இவா இங்கேருந்து அங்கே போவான், அங்கேருந்து இங்கே வருவா. ஸோ பயணம் செய்கிறவர்கள் நல்ல ப்ராட் மைண்டாக இருப்பாங்க. பயணிக்கும் போது அநேகரை நம்ம பார்க்குறோம். ஓ, சொசைட்டிலாம் இப்படி தான் இருக்குமா, சோதர் இப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் இருக்கிறாங்களா, நம்மளை இவ்வளோ ஆண்டவர் சுகமாக வச்சுருக்கிறார் அப்படின்னு பயணிக்கிறவர்கள் மட்டும்தான் தெரியும். இவள் நல்ல ஒரு சிறந்த டிராவலர், பயணம் செய்கிறவள். ஆகவே சமுதாயத்தை குறித்து நல்ல ஞானம் உடையவளாக இருந்தால், சிறந்த வணிகம், தொழில் அதிபர். ஸ்தோத்திரம், அந்த அளவுக்கு இவள் உயர்த்தப்பட்டிருந்தாள். வணிக தொழில் அதிபராக உலா வந்தவள் லீதியாள். அல்லேலூயா. ஆமென். இரத்தாம்பரம் இருக்கிறவள். இந்த தியத்திரா ஊர் பார்த்தீங்கன்னா நம்ம சோமனூர் மாதிரி தான். சோமனூர் எதற்கு பெயர் பெற்றது அப்படின்னா, ஃபுல்லாக என்னது தான்? நெய்தல். நெய்தல், சாயம் பூசுதல், வெண்கல பாத்திரத்தை உருவாக்குகிற இடம்தான் இந்த தியத்திரா. மட்டுமல்ல, பிலிப்பு பட்டணம், இதுவும் நல்ல செல்வ செழிப்பான பட்டணம். இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு வர்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. கோயம்புத்தூர் சிட்டி, சோமனர் அவுட்டர். ஆனால் பிஸ்னஸ் நல்ல ஒரு காலத்தில் பெயர் போனது, இப்போ தான் எல்லாம் அப்படியே மடிந்து கிடக்கிறது. அப்படி நல்ல தொழில் ரீதியில் செழிப்பாக இருந்த பட்டணம் பிலிப்பு பட்டணமும் தியத்திரா பட்டணமும். இந்த பட்டணத்தில் இவள் பயணம் செய்து வணிகம் செய்து வந்தாள். எதை விற்றாள் அப்படின்னா, அங்கே போட்டிருக்கு இரத்தாம்பரம் விற்கிறவள். இரத்தாம்பரம் என்றால் பர்பிள் கிளாத். சோத்திரம், பர்பிள், அதாவது நல்ல விலையுயர்ந்த ஒரு வஸ்திரம். அதை சாதாரணமான சாமானியர்களால் வாங்க முடியாது. நல்ல ரோம சாம்ராஜ்யம் அங்கே பயங்கரமாக, சோத்திரம், மெஜாரிட்டியில் இருந்தது ரோமர்கள். அதிகமான ரோமர்கள் குடியிருந்த பட்டணம் பிலிப்பு பட்டணம். எங்கே போட்டிருக்கு?
12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்கே இருந்து மக்கேதோனியா தேசத்து நாடுகளில் மக்கேதோனியா தேசத்தின் நாடுகளில் ஒன்றுதான் பிலிப்பும் தியத்ராவும். வாசிங்க. ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான ரோமர் அதிகமாக குடியேறின பட்டணம் பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். இது யார் சொல்றது அப்படின்னா, பரிசுத்த பவுலடிகளார் ஒரு டீமா ஊழியத்துக்காக வர்றார். இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு ஒரு குழுவாக 4 பேர், கிட்டத்தட்ட 4 பேர் ஒரு டீமா வந்து இங்க ஊழியம் செய்யலான்னு வர்றாங்க. அப்போ சந்திக்கிற நபர் தான் இந்த லீதியாள். ஹல்லேலூயா. அப்போ பிலிப்பு பட்டணம் யார் அதிகமாக குடியிருந்த பட்டணம் அப்படின்னா, ரோமர்களின் சாம்ராஜ்யத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தது. ஸ்தோத்திரம். ஆக ரோமர்கள் நல்ல விலை உயர்ந்த வஸ்திரத்தை அவங்க உடுத்துவாங்க. சாதாரண வஸ்திரத்தை உடுத்த மாட்டாங்க. அதையெல்லாம் நுணுக்கங்களை அறிந்தவள் தன்னுடைய தியத்ரா, அந்த நாட்டின் அந்த சிறப்பான சாய தொழில், அந்த நெய்தல், சோத்திரம், இதில் சிறப்பாக இருந்ததுனால அவளுடைய கலை நுணுக்கங்களை இவள் பிலிப்பு பட்டணத்தில் வந்து வியாபாரம் பண்ணுகிறா. பாருங்க சோத்திரம். ஸ்திரீகள் இவ்வளோ தூரம் ஃப்ரீயாக விட்டுருக்காருன்னா அப்போ புருஷன் அவளை எவ்வளோ நம்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. இவள் லீதியாள் ஒரு குடும்ப ஸ்திரீ. இவளுக்கு குடும்பம் இருந்தது, வீட்டார் இருந்தார்கள். இவ்வளோ தூரம் பிஸ்னஸ் பண்ண ஒரு புருஷன் விடுறார் அப்படின்னா, ஆமேன், அவள் இருதயம், சோத்திரம், புருஷனுடைய இருதயம் அவளை நம்பி இருந்தது. ஹல்லேலூயா. இங்கே புருஷனை அவளுடைய பெயர் சொல்லப்படலை, மறைந்த இருக்கிறார். என்ன பாஸ்டர், அம்மா ஆட்சியா அப்படின்னா அம்மா ஆட்சிலாம் கிடையாது, ஐயா ஆட்சி தான். நம்ம ஏன் நீதிமொழிகள் 31 வாசம் அப்படின்னா வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 31 குணசாலியான ஸ்திரீக்குரிய நல்ல அற்புதமான ஒரு அதிகாரம். ஹல்லேலூயா. ப்ரூடன்ட் வைஃப் அவள் வந்து முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றவளாம். ஸ்தோத்திரம். பாருங்க அந்த 11ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் அவன் சம்பத்து குறையாது. பார்த்தீங்களா, புருஷன் அவ்வளோ நம்பிக்கை வைக்கிறனால தான் நம்பி வெளியே அனுப்புறார். என் மனைவி போனால் சாதிச்சுட்டு வருவான்னு சொல்லி. ஸோ இந்த கால வேளையில் இந்த வசனத்தை கேட்குற நீங்கள் உங்கள் மனைவியை உற்சாகப்படுத்துங்க. உங்களை விட சோத்திரம் மற்ற எல்லா நுணுக்கங்களிலும் மனைவிமா நல்ல சிறந்து விளங்கக்கூடியவர்கள். பெண் சாதாரணமானவள் அல்ல, புத்தியுள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ அல்லவா. புருஷன் பேரு அப்படி அடங்கி விடுவாளா? இல்லை. பாருங்க இதே அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31:23. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்து இருக்கையில் பெயர் பெற்றவனாயிருக்கிறான். பாத்தீங்களா, புருஷன் பெயர் பெற முழு காரண கர்த்தா யார் தான்? இந்த குணசாலியான ஸ்திரீ தான். ஆக புருஷனுடைய இருதயம் மனைவியை நம்பிற்று, மனைவியுடைய இருதயம் முழுவதும் புருஷனை நம்பி இருந்தது. புருஷனுடைய பெயர் பெற்று விளங்கும்படி நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிற குணசாலியான ஸ்ரீ. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில சபை ஒரு மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். நம்முடைய மணவாளன் யார்? இயேசு கிறிஸ்து. ஆமென். அவரே ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. நம்ம என்னத்தான் வணிகம் பண்ணாலும், என்னத்தான் பிஸ்னஸ் பண்ணாலும், சோத்திர நம்முடைய பெயர் அல்ல, இயேசு ராஜாவின் பெயர் உயர்ந்திருக்கும்படி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சபையை ஆண்டவர் சிறந்த மணவாட்டிக்கு ஒப்பிடுகிறார். இப்படி இருக்கணும். ஸ்தோத்திரம். நல்ல வணிகம் பண்ணணும், நல்ல கடினமாக உழைக்கணும். சபை சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். காலையிலே அதிகாலையில் எழுகிறவள், வியாபாரம் பிரயோஜனம் உள்ள. இந்த 31ஆம் இந்த நீதிமொழிகள் 31 பாருங்க, அவள் நன்மை செய்கிறவள், உற்சாகமுடையவள். 14ஆம் வசனம் சுறுசுறுப்பானவள். 16ஆம் வசனம் சாமர்த்தியமானவள். ஒரு வயலை விசாரித்து வாங்குகிறாள். பாருங்க ஸ்தோத்திரம். நல்ல சாமர்த்தியம் உள்ள சபையா இருக்கணும். பெண்கள் சாமர்த்தியம் உள்ளவளா இருக்கணும். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு ஓரமா ஒதுங்கி இருக்கக்கூடாது. பாருங்க ஆரோக்கியமானவள். பொதுவாக ஸ்தோத்திரம் எல்லாருடைய ஆரோக்கியத்தை கவனிப்பாங்க. அம்மாமார் கடைசியில் அவங்க ஆரோக்கியத்தை கவனிக்கவே மாட்டாங்க. இந்த கால வேளையில் 17ஆம் வசனம் நல்ல திருஷ்டாந்தமாக இருக்கு. தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு, அல்லேலூயா, தன் கைகளை
பலப்படுத்துகிறார். உங்களுக்கு பலன் இருந்தால் தான் ஓட முடியும். எல்லாருக்கும் நீங்கள் பணிபடை செய்வீங்க. கெஸ்ட்டுக்கு, விருந்தினர்களுக்கு, விருந்தினர்கள், நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், தாய் தகவல் எல்லாருக்கும் நன்மை செஞ்சுட்டு கடைசியில் நீங்கள் பலவீனமாயிடக்கூடாது. தன் கைகளை பலப்படுத்துகிறாள். 18ஆம் வசனம் பாருங்க. அறிவு கூர்மையுடையவள், விழித்திருக்கிறவள். சோம்பேறி அல்ல. ஆக தாராள பண்புடையவள். ஒவ்வொரு வசனத்துக்கும் இவ்வளவு ஹெட்டிங் இருக்கு பார். 20ஆம் வசனம் தாராள பண்பு, எல்லாருக்கும் உதவி செய்கிறவள். 21ஆம் வசனம் அனைவரையும் பாதுகாக்கிறவள். 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்போ தான் இந்த லீதியாளுடைய குணம் இங்கே ஒளிந்திருக்கிறது. அவளுடைய பிசினஸ் பாருங்க. 22ஆம் வசனத்தை வாசிங்க. ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அல்லேலூயா. நல்ல கலையுணர்வு உடையவள். அழகிய அந்த ஆடைகளை செய்கிற பார்த்தீங்களா? அந்த கலை உணர்வு இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். கணவன் புகழ் வர காரணமாக இருக்கிறாள். ஸ்தோத்திரம். 24ஆம் வசனத்தை வாசிங்க. வாணிப திறனுடையவள், தொழில் நம்பிக்கை உடையவள். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள், கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அல்லேலூயா. வருங்காலத்தை குறித்து அவ்வளோ நம்பிக்கை. ஃப்யூச்சரை நினச்சா பாஸ்டர் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. அப்போ நீங்கள் புத்தியுள்ள ஸ்திரீ இல்லைன்னு அர்த்தம், குணசாலியான ஸ்திரீ இல்லைன்னு அர்த்தம். ஆமேன். எதிர்கால திட்டங்கள் எல்லாம் அழகாக நிர்ணயம் பண்ணுகிறார்ப்பா. அவள் லூஸ் ஸ்டாக் விடவே மாட்டா. வாயை திறந்தா சோத்திரம் அனாவசியமான களியாட்டு பேச்சுகள் அவள் வாயில் இருக்கிறார். வாசிக்க கேட்போம். 26ஆம் வசனத்தை வாசிக்க. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. தயவுள்ள சொற்களை உதிர்க்கிறவள், புத்தியுள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ. இப்படிப்பட்ட இந்த லீதியால் இந்த குணம் இருந்தனால தான் இந்த பிஸ்னஸ் சக்சஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சு. இந்த லீதியால் இருந்து அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவள் வீட்டில் புருஷன் மறைந்திருந்தாலும், ஏற்கனவே 31ஆம் அந்த அதிகாரத்தில் வாசம், அவள் ஸ்தோத்திரம் புருஷனுடைய பெயர் எவ்வளோ தூரம் உயரணுமோ அவ்வளோ தூரம் உயர்ந்து நிற்க பாடுபடுகிறவள். கவனிங்க, இந்த இரத்தாம்பரம் இருக்கிறவள். இந்த இரத்தாம்பரங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, கோல்டை விட காஸ்ட்லி. இப்படி பாஸ்டர் இப்படிலாம் சொல்கிறீங்க? தங்கத்தை விட விலை உயர்ந்தது இந்த இரத்தாம்பரம் என்கிற சாயம், பர்பிள் கிளாத். இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, 10,000 கடல் நத்தைகளை எடுத்து வேக வைப்பாங்களாம். 10,000 கடல் நத்தைகளை பிடித்து வேக வைத்து அதை கொதிக்க வைத்து அதிலிருந்து கிடைக்கிற அந்த சுரப்பி 1 கிராம் இருக்குமா. 10,000 நத்தையை வேக வச்சா எவ்வளோ கிடைக்கும்? 1 கிராம் இந்த பர்பிள் கலர் சாயம் கிடைக்கும். அதில் நூலை முக்கி அதுக்கு சாயம் பூசி அதை எடுத்து கையினால் எப்போ எவ்வளோ பொறுமை இருக்கணும், நிதானம் இருக்கணும். சோத்திரம். அவசரப்பட மாட்டாங்க. ஹார்ட் ஒர்க், கடினமான உழைப்பாளி, சும்மா கிடையாது. தியத்ரா ஊராள் ரத்தாம்பரம் விற்கிறவள்னா இவளுக்கு கீழே நிறைய பணியாளர்கள் இருந்தாங்க. ரொம்ப லாங் ப்ராசஸ். இந்த ரத்தாம்பரத்தை கலெக்ட் பண்ணுறது லாங் ப்ராசஸ், காம்ப்ளிகேட்டட் ஒன். சோத்திரம் மட்டுமல்ல, ரொம்ப நுணுக்கமுடையது, மைனூட்டான ஒர்க்கு. தங்கம் பார்த்தீங்களா, சும்மா இந்த ஒர்க் ஷாப்பில் போட்டு இரும்பு அடிக்கிற மாதிரி அடிக்க முடியுமா? அந்த பொற்கொள்ளர்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அதுக்கு கண்ணாடியில் லென்ஸ்லாம் போட்டு அதை நுணுக்கமாக பண்ணுறாங்க. அதை விட விலை உயர்ந்த இரத்தாம்பரத்தை ஹேண்டில் பண்ணால் நல்ல ஞானம் விளங்க வேண்டும். சோத்திரம். இந்த பிஸ்னஸ் பண்ணுறப்ப நல்ல ஓவர்சீர், கீழே நிறைய பணியாளர் இருந்தாங்க, எல்லாரையும் வாட்ச் பண்ணுறது எல்லாம் கிளியராக இருந்தா. இது ஒரு லாங் ப்ராசஸ், ஒரு காம்ப்ளிகேட்டட் மைனூட் ஒர்க். ஆனால் சிறந்த உழைப்பாளி. சோத்திரம். ஞானம் விளங்க வாயை திறந்து மிக அழகாக அந்த இரத்தாம்பரத்தை விற்று வந்தவளுக்கு நல்ல ஒரு குணம் இருந்துச்சு. என்ன குணம் அப்படின்னா, ஆண்டவரை தேடுவது. அல்லேலூயா. உங்கள் தொழில் ஓஹோ ஆகான்னு இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எத்தனை ஓஹோ ஆகா இருந்தாலும் சரி,
லீதியால் நல்ல ஒரு திருஷ்டாந்தமாக இருக்கிறாள். வசனத்தை கேட்கும்படி ஆற்றங்கரையில் கூடுகிறாள். அல்லேலூயா. இவ்வளோ டைட் பிஸ்னஸ் ட்ராவலர், இவ்வளோ கடினமான உழைப்பாளி, எங்கே நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனால் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற லீதியாளிடத்திலிருந்து நாம் எத்தனை பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பொதுவாக நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பிலிப்பு பட்டணத்தில் சோதரம் ரோமர்கள் தான் அதிகம், யூதர்கள் ரொம்ப கம்மி. பொதுவாக ஒரு 10 யூதர்கள் இருந்தால் அங்கே ஒரு தேவாலயம் இருந்துருமா. ஆனால் இங்கே பவுலடிகளார் தன்னுடைய டீமோட போய் பிரசங்கம் பண்ணுறது எந்த இடத்துல அப்படின்னா ஆற்றங்கரையில். ஏன்னா அது ஓய்வு நாள். ஓய்வு நாளில் எப்போவுமே ஜெப ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணுவாங்க, தேவனை ஆராதிப்பாங்க. ஆனால் இங்கே ஓய்வு நாளில் எங்கே ஆராதனை நடக்க பாருங்க. 13 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16:13. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய், பிலிப்பு பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அங்கே கூடி வந்த, நான் சொன்னேன் 10 பேர் இருந்தால் ஜெபாலயம் இருக்கும். அப்போ 10 பேர் கூட இல்லை. ஆனால் இந்த லீதியால் இரத்தாம்பரம் விற்கிறவள் சில ஸ்திரீகளோடு லெஸ் தென் 10 பேர் இருந்தால் கண்டிப்பாக ஒரு தேவாலயம். அதுதான் யூத மதத்தின் சட்டம். அப்போ 10க்கும் கம்மியாக இருக்கிறாங்க. இவள் ஒரு புறஜாதியார். யூத கடவுள் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக யூத ஸ்திரீகளோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதில் வழக்கமாக இருந்தா. ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயம் இல்லாதபடியினாலே ஆற்றங்கரையில் கூடி ஸ்தோத்திரம் அவர்கள் ஆண்டவரை ஆராதித்தார்கள். அந்த வேளையில் பவுலடிகளார் ஒரு டீமை வந்து ஊழியம் செய்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா இதை தியானிக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த லீதியாளுக்காக ஆண்டவர் பரிசுத்த பவுலடியாருடைய பிரயாணத்தையே திருப்புறாருங்க. 2வது மிஷினரி பிரயாணத்தில் ஸ்தோத்திரம் பவுல் யாரோடு கூடலாம் இருக்கிறார் அப்படின்னா, முந்தின அதிகாரத்தை பாருங்கள், 15ஆம் அதிகாரம். இந்த 2வது மிஷினரி பயணத்தை தான் இப்போ நம்ம தியானிக்கிறோம். அதில் யாரெல்லாம் சேர்ந்து வர்றா? 40ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 15:40. பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். செகண்ட் மிஷனரி ஜேர்னில பவுலும் சீலா. அடுத்து யாரை சேர்க்கிறார் அப்படின்னா, அடுத்த அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இடையில 3வது வரி பாருங்க. அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான், அவனையும் சேர்த்துக்கிறார். 3வது வசனத்தை வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம் 3. அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி. அப்போ இந்த டீம்ல யார் இருக்கா? பவுல், சீலா, தீமோத்தேயு. இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை எழுதினது யார்? லூக்கா. சொல்ல அப்படி எழுதப்பட்டது. அப்போ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, 13ஆம் வசனத்துல வாசிங்க. ஓய்வு நாளில் நாங்கள் அப்ப யாரு? லூக்காவும் சேர்ந்திருக்கார். ஸோ இதில் நான் திருப்பி சொல்றேன். பவுலடிகளார் சொல்லுங்க, பவுல், சீலா, தீமோத்தேயு, நாங்கள்னு சொல்லியிருக்கிறார். அப்போ லூக்கா 4 பேர் இருக்கலாம், இதுக்கு மேலே இருக்கலாம். நமக்கு தெரிஞ்சு இந்த வசனத்தின்படி சொல்கிறேன், 4 பேர் இந்த டீமு. இப்போ ஆசியா நாட்டுக்கு போய் ஊழியம் செய்யணும்னு இவங்களுக்கு ஆசை, ரொம்ப இருதயத்தில் ஆசை. என்ன அப்படின்னா, ஆசியா நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத எங்கே இருக்குது? 6ஆம் வசனத்தை வாசி கேட்போம். 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். இந்த ஒரு நபரை சந்திக்க, லீதியாளை சந்திக்க, லீதியாள் மூலம் பிலிப்பு பட்டணத்தில் ஒரு சபை வேண்டும். ஆகவே தான் அந்த சபை என்ன சபை? பிலிப்பு சபை. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்.
இந்த ஒரு நபரால் ஸ்தாபிக்கப்பட்டது பிலிப்பு சபை. ஆவியானுடைய நடத்திப்பை பாருங்க. இவ்வளோ டேலண்டா பிசினஸ் பண்ற, யூ ஆர் அ சக்சஸ்ஃபுல் பிசினஸ் உமன், யூ ஆர் சோல்டிங் பர்பிள் கிளாத், வெல்தி பிசினஸ் மேன், விலை உயர்ந்த இரத்தாம்பரத்தை விற்கிறவள், நீ 10க்கும் குறைவான ஸ்திரீகளோடு ஆற்றங்கரையில் ஆராதிக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. பவுலடிகளாருடைய மிஷனரி பிரயாணத்தையே மாற்றி விடுகிறார் பாருங்க. ஆசியாவுக்கு மட்டுமல்ல, மேசியா தேசத்துக்கு போக, பித்தினியா நாட்டுக்கு போக ட்ரை பண்றப்ப தடை பண்ணி இந்த 4 பேரை லீதியால பார்க்கும்படி செய்கிறார். இப்பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா, அங்கே கூடி வந்திருக்கிற ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். 13 வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். பாத்தீங்களா? ஆனா ஒரு ஸ்திரீயின் இருதயத்தை மாத்திரம் கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா. எல்லா ஸ்திரீயின் இருதயத்தை திறந்தாரா? இல்லைங்க. ஒரே ஒரு ஸ்திரீ லீதியாளின் இருதயத்தை திறந்தார். ஆமென். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, அவளுக்குள்ள இருந்த வாஞ்சை. அவள் ஒரு புறஜாதி, யூத கடவுளை தெரிந்து கொண்டாள். ஆண்டவர் மேல அவ்வளோ ஆசை, பக்தி, வைராக்கியம். ஆனால் சிறந்த பிசினஸ் மேன், தாழ்மை உள்ளவர். அநேக ஸ்திரீ இருந்தார்கள், ஆனால் லீதியாளை இருதயத்தை கர்த்தர் திறந்தார். இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, நல்ல கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் நல்ல இவ சிறந்த வர்ஷிப்பர், ஆண்டவரை ஆராதிக்கிறவள், சிறந்த லிசனர், லேர்னர், கற்றுக்கொள்ள வேண்டியும் என்ற அந்த விருப்பம் உடையவங்க தான் வர முடியும். ஆமாம், நாங்கள் கேட்காத பிரசங்கமா, நாங்கள் கேட்காத மெசேஜை பாஸ்டர் கொடுத்துட போகிறாரு. அப்போ எவ்வளோ தாழ்மை இருந்திருக்கு பாருங்க. ஹம்பிள்னஸ் ரொம்ப முக்கியம். மனத்தாழ்மை, லிசனர், லேர்னர், வர்ஷிப்பர், ஒபீடியன், நல்ல அசர்ட்டிவ்னஸ் அப்படின்னா நல்ல உறுதித்தன்மை உடையவள். அந்த நாட்களில் ரோமர்கள் தான் மெஜாரிட்டி, இது லெஸ் தென் 10. ஒரு புறஜாதி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டா பிஸ்னஸ்லாம் அப்படி பண்ண முடியாது பெருசாக. ரோமர்கள் சட்டம் பயங்கரமாக இருக்கும். யூத கடவுளை அவ்வளோலாம் அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனால் தைரியமாக முடிவெடுத்தால், என் பிஸ்னஸ் ஒரு புறம் இருக்கட்டும், எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் அவசியம், யார் என்ன சொன்னாலும் சரி, நான் ஆண்டவரை ஆராதிப்பேன். அல்லேலூயா. அதில் வெக்கப்படவே இல்லை பாருங்க. அது ஓப்பன் பிளேஸ். ஆற்றின் அருகு என்பது பில்டிங் இல்லை. இந்த தியத்ரா ஊராலை சேர்ந்த இரத்தாம்பரம் இருக்கிற லீதியால் நமக்கு நல்ல திருஷ்டாந்தமாக இருக்கிறாள், நல்ல உறுதித்தன்மை உடையவள். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் ஆண்டவரை ஆராதிப்பேன். அல்லேலூயா. ஆமென். விசுவாசம், ஆண்டு மேல அவ்வளவு நம்பிக்கை, ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் இருந்தது. இப்போ ஆண்டவர் அவங்க கூடியிருந்த இடத்துக்கு பவுலடிகளாரை அந்த டீம் அனுப்புகிறார், வசனத்தை போதிக்கிறார். என்ன நடந்தது? ஸ்தோத்திரம். அந்த 14ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். லிசனர். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி பாத்தீங்களா? லேர்னர், கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அல்லேலூயா. அப்பொழுது இந்த விலையேற பெற்ற கர்த்தருடைய வார்த்தை அவள் இருதயத்திலே புகுந்து அவளுடைய இருதயத்தை மாற்றினது. ஆமென். வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவளும் அவள் வீட்டாரும், குடும்பம் இருந்திருக்கு, அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, இந்த ஒரு குறிப்பை முடிச்சுட்டு அடுத்து போகலாம். அவளும், அப்ப அவ பேச்சு வீட்டில் எவ்வளோ நம்பிக்கைக்குரிய பேச்சா இருக்கு பாரு. அம்மா சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஐயா, பிள்ளைகள் எல்லாம் முழு நம்பிக்கைங்க. சில சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் என் வாய்ஸ் எடுபடவே இல்லை. நீங்கள் உங்களை தற்பரிசோதனை செய்யுங்க.
எதுலேயோ நீங்கள் லூஸ் ஸ்டாக் விட்டுருக்கிறீங்க. உங்கள் மேலே உங்கள் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை இல்லை, உங்கள் புருஷனுக்கு நம்பிக்கை இல்லை. பாஸ்டர், நான் சொன்னால் எங்கள் வீட்டார் நம்புகிறாங்க, எங்களுடைய உறவினர் நம்பல அப்படின்னா நீங்கள் ஏதோ இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. இவளை கவனிங்க. இவ போய் சொல்கிறா, நான் ஆற்றின் அருகே உட்கார்ந்து வசனம் கேட்டேன்னா ஆண்டவர் என்னோடு பேசினாரா, நான் என்ன ஒப்பு கொடுத்துருக்கிறேன், நீங்களும் ஒப்பு கொடுங்கன்னு சொன்ன உடனே முழு குடும்பத்தாரும் அவ பேச்சை கேட்டாங்கன்னா எவ்வளோ கண்ணியமான நடக்கை உடையவள். அல்லேலூயா, ஆமென். வாயை ஞானம் விளங்க திறக்கிறவள், அனாவசியமாக பேசுறது கிடையாது. சோத்திரம். ஒவ்வொரு சொற்களை உதிர்க்கும் போதும் இது சரியான சொல் தானா என்று சொல்லி நிறுத்தி நிதானம் அப்படின்னா இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். தங்க வியாபாரத்தை விட பெரிய சிறந்த பிஸ்னஸ் ரத்தாமரம். கவனிங்க, ஸ்தோத்திரம். சாதாரண பிஸ்னஸ் கிடையாது. கொஞ்சம் லூஸ் ஸ்டாக் விட்டால் பெரிய நஷ்டம் வந்துடும். ஞானம் விளங்க வாயை திறந்து அப்படி கண்ணியமான வாழ்க்கை நடந்தபடினாலே நல்ல ஸ்தோத்திரம். இவருடைய வார்த்தைக்கு இவருடைய உறவுக்காரன் மத்தியில் ஸ்தோத்திரம் நல்ல செவி கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஸ்தோத்திரம் இவளை போல ஒரு சபை ஸ்தோத்திரம் மாறுச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. நல்ல விஷயங்களை நம்ம ஏற்றுக்கணுங்க. கடல் பாருங்க தாழ்வாக இருக்குது, எல்லா இடத்திலிருந்தும் இன்புட்டை வாங்கிக்குது, அப்படி தானே? ஸ்தோத்திரம். ஆகவே தான் அது நல்ல பறந்து பிரம்மாண்டமாய் காட்சியளிக்கிறது. எத்தனை உயிர் வாழ் அந்த ஸ்தோத்திரம், அந்த கடல் ஜீவராசிகள் அதில் உயிர் வாழுது பார்த்தீங்களா? நம்ம தாழ்த்தி கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் கிருபைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த 11வது நாள் வந்திருக்கிற நீங்கள் ஒரு மீனிங்ஃபுல் லைஃப், ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள், அதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. இவளும் இவள் வீட்டார் அனைவரும் பார்த்தீங்களா? அப்போ கேள்வினாலே விசுவாசம். ஆண்டோடைய வசனத்தை கேட்டா விசுவாசம் வந்தது, கீழ்ப்படிந்தால் கிரியில காமிக்கிறார். கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. 11 நாள் எத்தனையோ நிபந்தனை நம்ம கேட்டோம், அதெல்லாம் அபியாசப்படுத்துகிறோமா? ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயம்தான், அதில் அப்படியே இதோ அடியான் என்று சமர்ப்பித்து பாருங்க, அவ்வளோ நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். அவர் ஒரு வாசலை திறக்கும் போது ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அல்லேலூயா. இந்த 11வது நாளில் பலிபீடத்திலிருந்து உனக்கு நேராக தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அதை ஒருவனும் பூட்ட முடியாது. கர்த்தர் திறந்தால் அது திறந்ததுதான். அல்லேலூயா. ஆமென். யாருங்க அவருடைய கிரிகளை தடுக்க முடியும்? அவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா போதும். இவள் பாருங்க சிறந்த முடிவெடுக்கிறாள். ஞானஸ்நானத்துக்கு தன்னை அர்ப்பணி, இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ட். காலம் தாழ்த்தி இல்லை, எங்கள் வீட்டாரெல்லாம் நான் கேட்டு வந்து இல்லை, உடனே இவள் வீட்டாரும் ஒத்துக்கிட்டாங்களே. அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சிலர் வருவாங்க, ஞானஸ்நானம் எடுப்பாங்க, சர்ச்சுக்கு உண்மையாக இருக்கேன் பாஸ்டர், அதோட போதும், அதுக்கு மேலெல்லாம் எதுவும் எங்கள்கிட்ட கேட்டுறாதீங்க. இவ குணம் பாருங்க, நல்ல நற்குணம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவள் எங்களை நோக்கி, அவள் நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். வருந்தி கேட்டுக்கொண்டாள். அல்லேலூயா. கண்டிப்பா வாங்க. பர்பஸ்ஃபுல். நான் யோசித்து பார்த்தேன், எப்படிங்க சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன், வெல்தி பிஸ்னஸ் மேன், இப்போ 4 பேரை கூப்பிடுறா. யாரெல்லாம்? பவுல், சீலா, தீமோத்தேயு, லூக்கா. 4 பேர் ஒரு ஸ்ரீ வீட்டுக்கு கூட்டு போறான்னா 4 ஊழியக்காரங்க வீட்டுக்கு போய் தங்க வைக்க முடியுமா? அப்படின்னா அந்த அந்த வீடு எவ்வளோ பெரிய வீடு பாருங்க. அவங்கள உபசரிக்கணுமே. நல்ல செல்வ சீமானா இருந்தால் சரி, பெண்ணை கூட்டிகிட்டு போனால் வீட்டில் ஏற்றுக்குவாங்க. 4 ஆண்களை கூட்டிகிட்டு போகிறப்ப எத்தனை வீட்டுக்காரர் ஏற்றுக்குவாங்க? அப்போ யோசித்து பாருங்க. இதெல்லாம் அப்படியே உட்காந்து தியானம் பண்ணேன் நேற்று தினத்தில்.
இவ பேச்சுக்கு அவ்வளோ மதிப்பு வீட்டில். இவ எதை செய்தாலும் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி புருஷன் ஃபுல் சப்போர்ட், பிள்ளைகள் முழு ஒத்துழைப்பு, இவள் எடுக்கிற முடிவுகளெல்லாம் அங்கீகரிக்கிற புருஷன், பிள்ளைகள், வீட்டார், வேலைக்காரர்கள் எல்லாம் இருந்தாங்க. யோசித்து பார்த்தேன், 4 பேரை கூப்பிட்டு தங்க வைக்கணும்னா அவங்களுக்கு சாப்பாடு போடணும், அவங்கள பராமரிக்கணும், மெனக்கெடுக்கணும், சிரமம் எடுக்கணும். இட்ஸ் நாட் அ ஜோக். இவளே ஹரிபரியாக இருப்பா, தியேட்டரா போவா, சோதனம் பிலிப்பு வருவா, மாற்றி மாற்றி 2 இடத்துல இவளுக்கு சொந்த வீடு இருந்துச்சான். அப்போ இவ்வளோ ஹரிபரியான பிஸி ஷெட்யூலில் 4 பேரை வீட்டில் உட்கார வச்சு கவனிக்க வைக்கணும்னா ஜெனராசிட்டி இருந்துச்சு. உதாரத்துவ குணமுடையவள். ஸ்தோத்திரம். 4 பேரை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு மிஷினரி, அவங்களுக்கு தொண்டு பணிவிடை செய்யணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அந்த தாழ்மையெல்லாம் ஸ்தோத்திரம் நமக்கு இருக்கவே. ஹல்லேலூயா. போக போக இவருடைய வீடு பிலிப்பு பட்டணத்தில் ஆலயம் இல்லாதபடி இவள் வீடே ஆலயமாய் மாறிற்று. ஹல்லேலூயா. இப்போ ஒரு 10 பேர் கூடியிருப்பாங்களா, இவங்களே 4 பேர். அதுக்கப்புறம் ஸ்திரீகள், ஏற்கனவே ஆற்றங்கரையில் கூடின ஸ்திரீகள் எல்லாம் சேர்ந்து 10க்கு மேலே ஆகி பிலிப்பு சபை இவள் மூலமாய் உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சோத்திரம். வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, தியேத்திரா ஊராள்னு வாசம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:18 வாசிங்க. இந்த ஊரை பற்றி அங்கே போட்டிருக்கு. அங்கேயும் ஒரு சர்ச்சை உண்டாக்கிட்டா. 2:18 வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:18. தியத்தீரா சபையின் தூதனுக்கு, தியத்தீரா சபையின் தூதனுக்கு. கவனிங்க, பிலிப்பு பட்டணத்தோடு போயிட்டார் யூட்டர்ன் அடிச்சுட்டு. தியத்தீரா அந்த பட்டணத்துக்கு பவுலடிகளார் வந்ததா சொல்லப்படலை. அப்போ பவுல் விசிட் பண்ணாத இடம் அங்கே எப்படி சபை வந்துச்சு அப்படின்னா, தியத்தீரா ஊராளாகிய லீதியாளின் மூலம் ஒரு சபை உண்டாக்கப்பட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த சபையின் பெயர் சொல்லப்படுகிறது. வாசிக்க கேட்போம். மீண்டும் வாசிங்க. தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகள், உன் அன்பையும், உன் அன்பு, உன் ஊழியத்தையும், உன் விசுவாசத்தையும், உன் பொறுமையையும், பொறுமை, நீ முன்பு செய்த கிரியைகளிலும், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நீ ஆண்டவரிடத்தில் எவ்வளவு பக்தி அதை விட பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஊழியக்காரர்களுக்கு செய்த பணிவிடை எல்லாம் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இவளை பத்தி சாட்சி எங்க அடிக்குது பாருங்க. பத்மு தீவில் இருக்கிற யோவான், அப்போஸ்தலன் யோவானுக்கு வெளிப்படுத்துற ஆண்டவர். தியேத்திரா அந்த சிட்டிக்கு பவுலடிகளார் விசிட் பண்ணவே இல்லை. அப்புறம் எப்படி அங்க சர்ச் வந்துச்சு? இவள் மூலம் தியேத்திரா சபையும் உருவாக்கப்பட்டது, பிலிப்பு சபையும் உருவாக்கப்பட்டது. 2 இடத்துலையும் சர்ச் ஸ்தாபனம் பண்ணிட்டா பாரு. இந்த காலை வேளையில் நம்முடைய பிரதான நோக்கம், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை. சோத்திரம். நீங்கள் நல்ல தேசத்தில் உயர்ந்தவர்களாக இருங்க, தவறு இல்லை. ஆனால் தேவனுடைய காரியத்தில் நாம் கவனம் செலுத்த வேணும். ஹல்லேலூயா. சபைகள் ஸ்தாபிப்பதில், ஊழியத்தை தாங்குவதில் நாம் முழு பிரயாசம் எடுக்கணும். பிலிப்பு சபையில் இவருடைய நற்கிரிகளை சொல்லி பரிசுத்த பவுலடிகளார் சொல்ல, அந்த வசனத்தை வாசிக்கலாம். இவள் பெயர் சொல்லப்படலை, ஆனால் இவளுடைய கிரியைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. நிறைய நேரத்தில் பெயர் பிரஸ்தாபத்துக்காக நிறைய பேர் செய்வாங்க, ஆனால் இவளும் சரி, இவளுடைய வீட்டார், கணவன் எல்லாம் மறைந்து இருக்கிறாங்க பாருங்களேன். வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் பிலிப்பியரே சுவிசேஷத்தின் ஆரம்பம் இவருடைய மிஷனரி ஜேர்னி சொல்றாரு. ஆரம்பத்திலே நான் மக்கேதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பாத்தீங்களா? கொடுக்கல் வாங்கல் எல்லாம் எவ்வளோ சபை. இந்த பிலிப்புல மக்கதோனியா நாட்டிலிருந்து நான் வந்தபோது, எங்கிருந்து வந்தாரு? பிலிப்பு பட்டணத்துக்கு. ஸ்தோத்திரம். மக்கதோனியா நாட்டுக்கு வந்தார். ஸோ அங்கிருந்து புறப்படும் போது, கிளம்புறப்ப ஆரம்ப ஊழியத்தில் நீங்கள் முழுவதும் எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னு சொல்லி பார்த்தீங்களா? அப்போ கிரியைகள் ரொம்ப முக்கியம். உபசரிப்பு, ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தினர்களை
உபசரிப்பது. ஆமென். கர்த்தர் நமக்கு சில காரியத்தை செய்யும் போது நாமும் கையை முடக்கி கொண்டிருக்க கூடாது. நாமும் சில காரியத்தில் திறந்து கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் இவள் இருதயத்தை திறந்து வசனத்தை உள்ள விட்ட போது இவள் தன் வீட்டை திறந்து கொடுத்து வீட்டாரையும் சோத்திரம் அநேக ஜனங்களுக்கு அவருடைய வீடு சோத்திரம் தேவனுடைய சபையாய் எண்ணப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எவ்வளோ பொருளை தருவார், ஐஸ்வர்யத்தை தருவார். நல்ல நீங்க பிசினஸ் பண்ணுவீங்க, உங்களுடைய பிசினஸ் சிறந்து இருக்கும். கர்த்தர் சொல்கிறார் அல்லேலூயா. தியத்ரா பிலிப்பு ஓட்டம் ஓட்டம் ஓட்டம். ஆனாலும் பாருங்க சோத்திரம் வசனத்தை கேட்பதில் ஆற்றங்கரையில் கூடி வந்து. அல்லேலூயா. ஆமென். அப்படி ஒரு தீர்மானத்தோடு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நமது இருதயத்தை திறந்து நம்மோடு பேசியிருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை கர்த்தருக்கு கொடுப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட நேரங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ். ஸ்தோத்திரம். ஒரு ஃபோன் அடித்தா நீங்கள் நிறைய காரியத்தை முடிச்சிடலாம். அதெல்லாம் சபைக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு ஃபோன் அடித்தா போதும். ஸ்தோத்திரம். அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் உங்களுக்கு சமுதாயத்தில். ஸ்தோத்திரம். அதெல்லாம் நீங்கள் சபைக்கு பயன்படுத்துங்க. ஆலய கட்டுமான பணிக்கு பயன்படுத்துங்க. சபை உருவாகுவதில் தேவஜனம் கருத்தாயிருங்க. கர்த்தர் உங்கள் காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். குணசாலியான ஸ்ரீ எப்படி ஸ்தோத்திரம் அடுக்கடுக்கான ஆசீர்வாதங்களை உடையவளாக இருக்கிறாளோ அப்படி இந்த திருச்சபை மணவாட்டி சபை ஸ்தோத்திரம் அடுக்கடுக்கான ஆசீர்வாதங்களால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஆமென். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதின் ஊழியம் செய்வது அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் இதன் பலன் வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், துள்ளிடுவோம் இவளுள்ள. கையில் கிழிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒரு பெருக்கம் உண்டாகட்டும். ஓ ஜீவனுள்ள ஜீவனுள்ள இருதயத்தை வசனத்தை கவனிக்கும்படி எவ்வளோ திறந்து கொடுத்தீங்க அப்பா. அதற்கு நன்றி கடனாக தன் வீட்டையே திறந்து கொடுத்து தன்னுடைய முழு குடும்பத்தினரையும் கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தி அந்த பிலிப்பு பட்டணத்தில் சபையே இல்லாத இடத்துல ஒரு சபையை ஸ்தாபித்ததை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. அங்கு மாத்திரமல்ல, தியத்ரா பட்டணத்திலும் ஒரு சபையை ஸ்தாபித்த ஒரு நபர் ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியங்களை அந்த மகளை கொண்டு நீர் செய்தீரப்பா. திருச்சபையிலும் அப்படிப்பட்ட லீதியாக்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த திருச்சபை மணவாட்டி சபை உமக்கு பக்தி வைராக்கியமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் எங்களை எவ்வளவாய் ஆசீர்வதிப்பீரான் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதிகமாய் ஆசீர்வதிக்கும் போது ஒரு நாளும் எங்கள் பக்தி வைராக்கியம் குறையக்கூடாது, விசுவாசம் குறையக்கூடாது, கீழ்ப்படுதல் குறையக்கூடாது, தாழ்மை குணம் குறையக்கூடாது, உம்மை தேடி வருகிறது குறையக்கூடாதப்பா. இன்னும் அதிகமாய் அநேகருக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்லி ஒரே ஒரு வாழ்க்கையப்பா அநேகரை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்த உதவி செய்யும். இப்பொழுது நாங்கள் கடந்து செல்கிறோம். மாறாத பிரசனம் எங்களோடு கூட வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.